ஹலோ மக்களே! நம்ம வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில இப்போ வந்து டே 3ல இருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில வந்து எந்த கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப எடுத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் கம்மியா எடுத்துப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முதல் நாள் நைட் வந்து தயிர் ஊற வச்சிருந்தேன். அதுதான் அது. ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டா தண்ணி விட்டு காய்ச்சிட்டு, அத ஊற ஊத்தி வச்சிருந்தேன். நல்லா உறைஞ்சிருச்சு. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிருக்கோம். சைட் டிஷ் வந்து பீட்ரூட் தான் பண்ண போறோம். அப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு. இது நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. நீங்களும் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இட்லி தோசைன்றது வாரத்தில் ஒரு 2 நாள் உங்களை ஆசைக்காக எடுத்துகிட்டு மற்ற நாளில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து இந்த கிழங்கு தான் வந்து எடுத்திருக்கேன் மக்களே. அப்புறம் வந்து காலையில் வெறும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் காஃபிலாம் அந்த மாதிரிலாம் குடிக்கிறது இல்லை. வெயிட் லாஸ் ட்ரிங்க்குமே இப்போதைக்கு குடிக்கல. என்னோடய ஈட்டிங் விண்டோ பார்த்திங்கன்னா 11லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 11ல் தான் நான் வந்து இந்த 2 கிழங்கு வந்து சாப்பிட்ருக்கேன். அப்போ தான் வந்து நான் ஒரு காஃபியும் குடிப்பேன். மார்னிங் வந்து காஃபி குடிக்கிறது இல்லை, சுத்தமாக விட்டாச்சு. அதாவது ஏர்லி மார்னிங் குடிக்கிறது இல்லை. அதை வந்து 11 அந்த மாதிரி குடிப்பேன். ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டு ஒரு காஃபி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு வந்து 5 பாதாம், ஒரு 10 ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்துப்பேன். அது வந்து என்னால் காட்ட முடியல, அதனால் வந்து காட்டலை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈவினிங் மத்தியானம் வந்து ரைஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் நான் அந்த வீக் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 60 சம்திங்லேயே எனக்கு இருக்குது. ஆனால் வந்து குறைய மாட்டேங்குது. அது நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக சிறுதானியம் சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சிறுதானியம்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் 60.75 இருக்கேன். 61 சம்திங்கில் இருந்துச்சு, 62 கிட்ட இருந்துச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போது இந்த வாட்டர் வெயிட்லாம் போக 60.75 இருக்குது. அப்புறம் வந்து நான் ஸ்டெப்ஸும் கவர் பண்ண முடியல. ஒரு 5000 ஸ்டெப்ஸுக்குள்ளே தான் இப்போதைக்கு வந்து நடந்துகிட்ருக்கேன். மார்னிங் வந்து ஒரு 2000 அந்த மாதிரி நடந்துருவேன். நடந்துட்டு ஈவினிங்கில் அப்புறம் வந்து ஒரு 2000 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நடந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 10,000 கூட நடங்க. நான் வந்து ஃபுட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன்ல, அதனால் வந்து ரொம்ப எனக்கு டயர்டாகவும் ஆயிடுது. அதோட வீட்டு வேலைகளும் பார்த்துட்டு கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், சோம்பேறித்தனமும் இருக்கா. அதனால் வந்து கொஞ்சம் என்னால் வந்து கவர் பண்ண முடியல. நீங்கள் முடிஞ்சால் 10,000 7,000 வரைக்கும் நடக்கலாம். 7,000 அதுக்கு மேலே போகிறவங்க வந்து 10,000 நடக்கிறது சூப்பரு. முடிஞ்சால் 7,500 நடந்தாலே ஓகே தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து முடிஞ்சளவு 7,500 7,000 அது மாதிரி ரீச் பண்ணுங்கள். ஒரேடியாக ரீச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு 2000 3000 இந்த மாதிரி நடங்க. அதுக்கப்புறம் ஒரு 2000 1000 வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து மார்னிங் சாப்பிட்டது. வந்து ஆஃபீஸில் எடுத்த ஒரு கிளிப்பு. ஒரு காஃபி எடுத்துப்பேன். அப்புறம் வந்து இதை சாப்பிட்டேன். இது சாப்பிட்டு நம்ம இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து சவிதாவுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன், ரூட் கேனலுக்கு. அதில் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, கொடுக்கறதுக்கு வர சொன்னாங்க டாக்டரு. அதனால் வந்து சவிதா ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்துப்பீங்க. அங்கே தான் வந்து போயிருந்தேன். இது கோயிலா ஹாஸ்பிட்டலான்ற அளவுக்கு டவுட்டாக இருக்கும். மேலே போட்டிருக்கு பாருங்கள், சவிதா டென்டல் காலேஜுன்ட்டு. அப்புறம் அங்கே தாங்க போயிட்டு ஒரே ஒரு ரூட் கேனலுக்கு நான் பாடுபட்டுட்ருக்கேன். திரும்ப வர சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம இருக்க இடத்துலேருந்து இங்கே போகிறதும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸு. அதில் போயிட்டு வரதுக்குள்ளே என்னால் முடியவே மாட்டேங்குது. அதுலேயே நான் வந்து ரொம்ப டயர்டாயிடுறேன். இவ்வளோக்கும் அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு வந்து எனக்கு வேலையும் அங்கே உட்காந்துட்டு வரேம்மா, அங்கேயும் அது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்து என்னால் முடியல சுத்தமாக. அதோட எனக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது வீட்டிலேருந்து அவங்க வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் எப்படி வச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிடாமே அப்படியே மெஷர்மெண்ட் கொடுத்தோம். அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கே அப்படியே 5 மணி ஆயிடுச்சு. அப்படியே மத்தியானம் சாப்பிடாமே அப்படியே இருக்கும். எனக்கு ரொம்ப அப்படியே டயர்டாகிடுச்சு ரொம்ப. இந்த கொஞ்சம் காசு கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மாதிரி கொஞ்சம் சிரமப்படுறவங்க அங்கே போகலான்னு பார்த்தா ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. ட்ரைனிங் டாக்டர்ஸ் தான், ஓகே தான், நல்லா பார்ப்பாங்க, இருந்தாலும் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம் மாமா நிறையா எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் சாப்பிடல. வீட்டுக்கு வந்து அதுதான் சாப்பிட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சாப்பிட்டேன் ஃபுல்லாத்தையும். பசி வேறு ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாதம் பீட்ரூட் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் மக்களே. அதனால் நான் ஈவினிங்காக சாப்பிட்டனால ஒரு டீயோட முடிச்சிட்டேன் நான். நைட் டின்னர் வந்து கட் பண்ணியாச்சு. இப்படி தான் அந்த டே போச்சு. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி என்னோடய வெயிட் வந்து நான் 50 சம்திங்கில் கொண்டு வரணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோ பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் மக்களே. ப்ளீஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ ஸோ மச்.